எல்லாரும் வேதத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பலாம், எடுத்துக்கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 4, 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள். நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். சகரியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நாளில் நம்மோடு பேச போகிற நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த சகரியா தீர்க்கதரிசனம் சொல்லுகிற போது இந்த பட்டணம் இல்லை, இடிக்கப்பட்டு அக்கினிக்கிரையாக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டு கிடந்த ஒரு காலம், சுட்டரிக்கப்பட்டு கிடந்த ஒரு காலம். அந்த எருசலேமுக்கு மதில் அப்போ கிடையாது. இந்த சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எருசலேம் ஜனங்களுக்காக, சீயோனுக்காக சொல்லுகிற காலகட்டம் மண்மேடாக்கப்பட்டு கிடந்த காலம். மதில்கள் இடிக்கப்பட்டு மண்மேடுகளாக்கப்பட்டு கிடந்த காலம். மதில் இல்லாத ஒரு பட்டணம். ஆனால் ஒரு விசுவாச அறிக்கையாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த 4, 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள். விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுகிற ஒரு வசனம்தான். சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? மதில் கிடையாது பட்டணத்துக்கு. ஆனால் இல்லாத ஒன்றை சொல்லி 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 அநேகர் வேதனைப்படுவாங்க. இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. ஆனால் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். அல்லேலூயா. இப்போ இதுக்கு மதில் கிடையாது. ஏன் தெரியுமா? உடைக்கப்பட்டு கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது, அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எப்படி ஆசீர்வாதமாக மாற்றுகிறார்? திரளான ஜனங்கள் வருகிற போது, திரளான ஆத்துமாக்கள் வருகிற போது மதில் அதை தடுத்து நிறுத்த முடியாது. வருகிற ஜனங்களை மதில் தடுக்க முடியாது. மதில் இல்லாத பட்டணங்கள் போல் அது வாசஸ்தலமாக மாறும். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கலாம், இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை போல இருக்கலாம். இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் காலி ஆகிறது மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஆவியானவர் சொல்லுகிறார், மதில் இல்லாத பட்டணங்கள் போல திரளான ஜனங்களினால, திரளாய் மிருக ஜீவன்கள் என்றால் துதி ஸ்தோத்திர பலிகள், ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருகிற போது பலி செலுத்தும்படியாக மிருக ஜீவன்களை கொண்டு வருவாங்க. அந்த பலிகளினால திரளாய் நிரம்பும். ஆண்டவரை ஆராதிக்க வருகிற ஜனங்களினால, அந்த துதி ஸ்தோத்திர பலிகளினால திரளாய் நிரம்பும் என்று அதை ஆண்டவர் சொல்லுகிறார். 5வது வசனத்தில், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன். பட்டணத்தில் மதில் இல்லை, இடிக்கப்பட்டு போயிட்டு மண்மேடாக கிடக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கினி மதிலாய் இருப்பேன். அல்லேலூயா. இந்த கல்லினால் கட்டப்பட்ட, சாதாரண மண்ணுகளினால் கட்டப்பட்ட மதில் பெரியதா, அக்கினி மதில் பெரியதா? அக்கினி மதில். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது இல்லை, இந்த நன்மை இல்லை, இதில் எனக்கு கிடைக்கல, இதில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, அப்படி நீங்கள் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், மதில் இல்லை, மதில் தான் இடிக்கப்பட்டு போயிட்டா, இல்லை அது வந்து மண்மேடாக கிடக்குதுன்னா அதற்கு மேலான ஒரு அற்புதம், எவராலும் புரிந்து கொள்ள முடியாத அற்புதம், எவராலும் கிரகிக்க முடியாத ஒரு அற்புதம், எவராலும் யோசித்து பார்க்க முடியாத அற்புதம். எல்லாரும் பார்க்கிறது மண்மேடை தான் பார்க்குறாங்க. இந்த மண்மேடு கட்டப்படுமா? இது மறுபடியும் கல்லுகளினால கட்டப்படுமா? இடிக்கப்பட்டு போயிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கலாம், ஆனால்
அக்கினி மதிலாயிருப்பேன். அல்லேலூயா. அக்கினி மதிலாயிருப்பேன். அக்கினி மதிலுக்கு முன்னாடி எந்த சத்தைகளும் நிற்க முடியாது. அந்த அக்கினி மதிலுக்கு முன்னாடி எந்த பொல்லாத ஆவியும் நிற்க முடியாது. அக்கினி மதில். அநேகர் மதில் கட்டுகிற போது மேலே வந்து அந்த மின்சார லைனை போட்டு விட்டுருப்பாங்க. அநேகர் உடைஞ்சு போன பாட்டில்களை எடுத்து அந்த யாருக்காவது காலில் ஏறி அதை சாடுறாங்கன்னா கால் குத்தி கிழிஞ்சு போட்டுன்னு குப்பி சில்கள், அதாவது உடைந்து போன பாட்டிலெல்லாம் மாட்டி வச்சுருக்கிறத பார்த்துருக்குறேன். ஒரு முறை ஒரு வீட்டிலேருந்து சொன்னாங்க, அந்த வீட்டில் வந்து திருடன் ஏறினாராம். அது ஏன், எப்படி உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் திருடன் ஏறினா அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, மதிலில் நாங்கள் என்ன வச்சுருந்தோம் தெரியுமா, மறைவாக குட்டி குட்டியாக மேலே எலும்பி இருக்கிற பாட்டிலெல்லாம் உடைச்சி அந்த குப்பிச்சில் மாட்டி வச்சுருந்தோம். காலையில் பார்த்தா அதில் ரத்தமாக பாஞ்சிருந்து எவனோ ஒரு கல்லை அதில் வந்து காலை வச்சுருக்கான், கால் கிழிஞ்சிட்டு. இது மனுஷனுடைய மூளை, மனுஷன் போடுகிற மதில், மனுஷனால் வருகிற ஒரு பாதுகாப்பு. ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த பொல்லாத கிரியை இல்லாமலே போயிடும், சுட்டரிக்கப்பட்டு போயிடும். அதான் அக்கினி மதில். அந்த திருடனுக்கு கால் பட்டி கீறி, அந்த குப்பிச்சல் பட்டி கீறி ரத்தம் தான் வந்து, ஆனால் அக்கினி மதிலாக இருந்தால் பொசுக்கி போட்டுரும். தேவ ஜனங்களை பொசுக்காது. அந்த அனனியா சரியா மிஷாவேல் தீச்சூளைக்குள்ள ஒருவேளை இந்த வசனத்தை தானியேலோட நேபுகாத்நேச்சார் வாசிச்சிருப்பாரு, வாசிச்சதுனால தூக்கி உள்ள போட்டிருப்பாரு. ஆனால் உள்ள ஒரு அக்கினி மதில் இருக்கிறதுன்னு தெரியாமல் போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அக்கினி சூளைக்குள்ள ஒரு அக்கினி மதில் வந்துட்டு, அந்த தீச்சூளைக்குள்ளேயே ஒரு அக்கினி மதில், 3 பேரும் உள்ள அந்த அக்கினி மதில் சுற்றி, அதான் 4 பேர் விடுதலையாய் உலாவினார்கள். விடுதலையாய் அந்த அக்கினி வளையத்துக்குள்ள, அந்த அக்கினி கோட்டைக்குள்ள, அந்த அக்கினி மதிலுக்குள்ள 3 பேர் விடுதலையாக 4வது நபருடைய சாயல் தேவபுத்தனுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்தது. அது அக்கினி மதில். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாய் இருப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும், என் சந்ததியை சுற்றிலும், எனக்குண்டான எல்லாவற்றை சுற்றிலும், எனக்கு இருக்கிற தேவன் தந்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலை வைப்பாராக. எத்தனை பேர் விசுவாசமாய் சொன்னீங்க? எத்தனை பேர் உண்மையிலேயே சொன்னீங்க? ஒருவேளை யாராவது சொல்லாமல் இருக்கிறீங்கன்னா ஒரு வாய்ப்பு கூட உண்மையிலேயே சொல்லுங்க, கர்த்தர் அக்கினி மதிலை வைப்பாராக. உங்கள் சந்ததிகளை சுற்றிலும், உங்களுடைய கணவரை சுற்றிலும், உங்களை சுற்றிலும், உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளை சுற்றிலும், உங்களுக்கு இருக்கிற வீட்டை சுற்றிலும், ஆசீர்வாதங்களை சுற்றிலும், தேவன் தந்திருக்கிற சகல மிருக ஜீவன்கள் எல்லா நன்மைகளை சுற்றிலும் கர்த்தர் ஒரு அக்கினி மதிலை வைப்பாராக. அக்கினி மதிலை வைத்தால் எந்த சத்துரு உட்புக முடியாது. சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இராது. சத்துரு ஒருபோது திருட முடியாது, பொல்லாத உட்புக முடியாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறு ஒன்றுக்கு வராது. இந்த பொல்லாத திருடன் திருட முடியாது. கர்த்தர் அக்கினி மதிலை வச்சிருவார். அல்லேலூயா. அதுதான் தேவன் தருகிற ஒரு பாதுகாப்பு. சொல்லிக்கொண்டு அடுத்து சொல்லுகிறார், நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதறப்படினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7வது வசனம், பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். எங்க குடியிருப்பு? எங்க? பாபிலோன் குமாரத்தின் இடத்தில். ஏன்னா இங்க மதில் இல்லை, அதனால் மதில் இருக்கிற பாபிலோனில் போய் குடியிருந்துட்டாங்க. பாபிலோனுடைய மதில் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு மேலே பல ரதங்கள் ஓடும், குதிரைகள் ஓடும். மேலே மதிலுக்கு மேலேயே அலங்கத்தை கட்டி அலங்கத்துக்கு மேலே குடியிருப்பாங்க. அலங்கத்துக்கு மேலே பல குதிரைகள், ஒரே நேரத்தில் குதிரைகள் ஓடும், ரதங்கள் ஓடும். அவ்வளோ தூரமாக ஒரு அலங்கம். அதனால் சீயோன் என்ன நினச்சான்னா, இங்கே என்ன இல்லை, மதில் இல்லை. பாபிலோனில் என்ன இருக்கு? ரதம் ஓடுகிற மதில் இருக்கு, இடிஞ்சு விழாத மதில் இருக்கு, யாராலும் தகர்க்க முடியாத மதில் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பாபிலோன் மதிலை சுற்றிலும் பெரிய அகழிகளை தோண்டி வச்சுருந்தாங்க. யாரும் உள்ளே போக முடியாது. அகழிகளில் பெரிய பெரிய முதலைகளை போட்டு வச்சுருப்பாங்க. யாருமே அந்த அகழிகளை தாண்டி, அகழி என்றால் நீர் நதி மாண்டி சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த பாபிலோனுடைய அந்த மதிலை சுற்றிலும் பெரிய ஒரு நீர் திவலைகள், அதாவது பெரிய நதி மாதிரி சுற்றி கட்டி போட்டிருப்பாங்க. அதில் பெரிய பெரிய முதலைகள் இருக்கும், பயங்கர அகலமான அகழிகளாக இருக்கும், நீளமாக இருக்கும். அதில் யாருமே அதை தாண்டி அந்த பாபிலோன் கோட்டையை உடைக்க முடியாது. அதனால தான் இவங்க நினச்சிருப்பாங்க, சீயோன் நினச்சிருக்கலாம், இவ்வளோ பெரிய பாபிலோன் கோட்டை இருக்கிறபடினால அதிலே போய் குடியிருக்கலாம் என்று நினைத்தாயோ சீயோனே? பாதுகாப்பு மனிதனால் வருகிற பாதுகாப்பு போதும் என்று நினைத்தாயோ சீயோனே? சீயோனே, உனக்கு பாதுகாப்பு பாபிலோனில் அல்ல. உனக்கு பாதுகாப்பு அந்த பாபிலோன் கோட்டை அல்ல.
சீயோனே, உனக்கு பாதுகாப்பு முதலைகள் நிறைந்த அகழிகளால் வருகிற பாதுகாப்பு அல்ல. நமக்கு பாதுகாப்பு அக்கினி மதில் ஆய் வருகிற பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு பரிசுத்த ஆவியால் வருகிற பாதுகாப்பு, நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கர்த்தரால் வருகிற பாதுகாப்பு. கர்த்தர் உன்னை காப்பார், கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார், உன் போகையிலும் வருகையிலும் கர்த்தர் உன்னை காப்பார். அவர்தான் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். லேலுயா, லேலுயா. சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள், விடுவித்துக்கொள். சில நேரங்களில் சில காரியங்கள் விடுவிக்கப்படணும்னா கர்த்தர் அவங்க கையில் விட்டுருவார். ஏன்னா பேதுரு சிறைச்சாலைக்குள்ளே அகப்பட்டிருந்த போது, சிறைச்சாலைக்குள்ளே அவன் பிடிக்கப்பட்டு ஏரோது ராஜாவினால் பிடிக்கப்பட்டு வகுப்புக்கு 4 போர் சேவகராக அந்த காவல் செய்து கொண்டிருந்த போது அந்த பேதுருனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த தூதன் போய் அந்த வெண்கல கதவுகளை எல்லாம் உடைச்சிட்டாரு. அந்த இருப்பு கதவெல்லாம் தானாய் திறந்துட்டு. ஆனால் அந்த பேதுருவை பார்த்து ஒன்று மட்டும் சொன்னார், உன் வஸ்திரங்களை போர்த்துக்கொள், உன்னுடைய அந்த ஆயத்தமாகிய பாதரட்சி எடுத்து போட்டுக்கொள். நாம் போட வேண்டியதை நாம் தான் போடணும், நாம் தொடுக்க வேண்டியதை நாம் தான் தொடுக்கணும், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் தான் செய்யணும், நாம் தொடுக்க வேண்டியதை நாம் தான் போடணும், நாம் போர்த்துக்கொள்ள வேண்டியதை நாம் தான் போர்த்துக்கொள்ளணும். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதனால தான் சீயோன் குமாரத்தியே, நான் உனக்கு அக்கினி மதிலாக இருப்பேன், உன்னை நீ விடுவித்துக்கொள். உன்னை இந்த பாதுகாப்பு உனக்கு தேவையில்லை. இந்த மனிதனால் வருகிற மனித சூழ், இதில் போனால் இப்படி போனால் இதை செய்துக்கிடலாம், இந்த காரியத்துக்கு போனால் இதில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகும், இதை செய்தால் இப்படி நடக்கும். நம்முடைய மனித மூளைக்கும் அப்பாற்பட்ட விதத்திலே தான் கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு கிரியை செய்வார். ஒருவேளை நாம் போடுகிற கணக்கெல்லாம் உலகத்தான் செய்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைக்கு நமக்கு அவர் போடுகிற கணக்கு தான் சரியான கணக்காக இருக்கும். அவர் போடுகிற பாதை தான் சரியான பாதையாக இருக்கும். அவர் நடத்துகிற பாதை தான் சரியான பாதையாக இருக்கும். அவர் போடுகிற திட்டம் தான் சரியான திட்டமாகவும் இருக்கும். ஆனால் நம்முடைய பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதன்படி போனால் சரியாய் போக முடியுமா? தெரியும், அவருக்கு தெரியும். இதன்படி போனால் தான் செங்கடலை 2 பிளக்க முடியும், சரித்திரத்தில் எழுதப்பட முடியும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு மோசையை நினச்சிருக்கலாம், இப்படி போனால் எப்படி செங்கடல் வரும், எரிகோ கோட்டை வரும், யோர்தானை திரும்ப பண்ண வேண்டிய எவ்வளோ பாடுகள் வழியாக போகணும் ஆண்டவருக்கு தெரியும். தேவ ஜனங்கள் மூலமாக தான் செங்கடலை 2 பிளக்கணும், பார்வோனை செங்கடலுக்குள்ளே மூழ்க வைக்கணும், எரிகோ கோட்டையை உடைக்கணும், எல்லாமே அவர் பிளான் போட்டு தான் நடத்துவார். ஆனால் நம்முடைய பிளானுக்கும் நம்முடைய திட்டத்துக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தான் கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல, நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய திட்டங்களும் அவருடைய திட்டமும் அல்ல. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய திட்டத்துக்குள்ளே இணைஞ்சிட்டோன்னா நேர்த்தியாய் நடத்துவார். அவருடைய திட்டத்துக்குள்ள, அவருடைய பிளானுக்குள்ள நாம் இணைகிறது வரைக்கும் சில நேரங்களில் உடைச்சு உருவாக்கி நொறுக்கி திட்டத்துக்குள்ள சரியாக கொண்டு ஃபிட் பண்ணி வச்சுருவார். சில என்ஜின்களை பார்த்துருக்குறீங்களா? சில ஒரு காரியத்தை, ஒரு கருவியை அதோடு சேர்த்து ஃபிட் பண்ணணும்னா சரி அது ஜாயிண்ட் ஆகலைன்னா கொஞ்சம் தீயில வச்சுருவாங்க, அப்புறம் ஒரு அடித்து அதை நொறுக்கி கொஞ்சம் லகுவாக்கி கொஞ்சம் நீளமாக்கி கொஞ்சம் அகலத்தை குறைச்சி அப்படி சரியாக கூட ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அதே போல் ஆவியானவரும் நம்மை அவரோடு இணைப்பதற்காக, நம்ம அவரோடு சரியாக ஃபிட் பண்ணி வைப்பதற்காக நம்ம அவரோடு அப்படி இணைஞ்சு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது யோவான் 15ஆம் அதிகாரத்தில், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. என்னில் நிலைத்திராத கொடி எதுவோ அதை ஆண்டவர் அறுத்து போடுவார். அப்படி நிலைத்திருக்க வேண்டுமானால் சில நேரங்களில் செதுக்கப்படுவோம். 2 கம்பு அப்படி இணைக்கப்படுதுன்னா சில நேரம் செதுக்கப்பட்டிருக்கு, அந்த கம்பு அப்படி சீவப்பட்டிருக்கு, எடுத்ததோடு அப்படி வைக்க மாட்டாங்க. அப்போ கொஞ்சம் சீவுவாங்க, கொஞ்சம் செதுக்குவாங்க, கொஞ்சம் நறுக்கிடுவாங்க, கொஞ்சம் வெட்டுவாங்க, கொஞ்சம் அப்படி இணைச்சு சரியாக இணைக்கப்படணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அல்லேலூயா. சரியாக இணைச்சிட்டாருன்னா, சரியாக ஃபிட் ஆகிட்டுன்னா சரியான கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் விரும்புகிற நல்ல சந்தோஷமான கனிகளை நாம கொடுக்க முடியும். சரி, 8வது வசனத்துல, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்ப நம்மை தொடுகிறவன், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா நம்முடைய பேர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கண்மணி. கண்மணி. யாராவது நம்மளை பார்த்து கண்ணேன்னு சொன்னாலே அப்படி உச்சி குளிந்துரும். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்கிறாரு கண்மணி. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு தந்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? கண்மணி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளும் யாரெல்லாமோ பேசினேன், ஏதோ வார்த்தையை கேட்டு வாங்கின ஏச்சு, வாங்கின திட்டு, அதெல்லாம் கேட்குற நேரத்தில் இன்னைக்கு அந்த தகப்பன் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இன்னைக்கு நம்ம பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்மணி. அல்லேலூயா.
கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பேருக்கு கூப்பிட்டா என்ன கூப்பிடாமல் இருந்தா என்ன இல்லை. இன்றைக்கி நிச்சயமாகவே எல்லாரும் ஒரு கண்மணிகளாக பார்க்குறாரு. அல்லேலூயா, கண்மணிகள். அல்லேலூயா. அது கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். சொன்னாலே ஒரு சந்தோஷம், சொன்னாலே ஒரு மனதில் ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி. நான் அவருடைய கண்மணி. பக்கத்தில் சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், நான் அவருடைய என் ஏசப்பாவுடைய கண்மணி. அல்லேலூயா, நான் என் ஆண்டவருடைய கண்மணி. அப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமாக நான் என் ஆண்டவருடைய கண்மணி. அல்லேலூயா. அப்படின்னு சொல்கிற நேரமே இந்த உலகத்தால் வருகிற ஏச்சு பேச்சு நிந்தனை எல்லாம் மறைஞ்சு போயிடும். இது என்ன சொல்ல, நான் அவருடைய கண்மணி. நீ என்ன எனக்கு பட்ட பேர் போட, நான் அவருடைய கண்மணி. அல்லேலூயா. பல பேருக்கு பல பேர் பல பட்ட பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது ஒதுக்கப்பட்டவள், இது வேஸ்ட்டு, இது ஒன்றுக்கும் உதவாது, இதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது, இது இது பிறந்ததுலேருந்தே வேஸ்ட்டு, இது கல்யாணம் பண்ணி கொண்டு வந்ததுலேருந்தே வேஸ்ட்டு, இது ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிற கண்மணி. அல்லேலூயா. அப்போ அவரை உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ நாம எல்லாம் ஆண்டவருடைய எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கண்மணிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறானா. கண்மணினா என்ன இருக்கும்? கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஒரு பால் மாதிரி இருக்குமே, சரியா? கண்ணாடியில் போய் ஒரு கண்மணி தெரியலைன்னா நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்திருங்க, அந்த கண்ணை கொஞ்சம் நல்லா திறந்துட்டு கண்ணாடியை பெருசாக நல்லா கழுவி தொடச்சி வச்சுட்டு போய் கண்ணை திறந்து பாருங்கள், கண்மணி சரியா தெரியும். அப்படி என்றால் கண் இமைக்குள்ள அழகா நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், மூடி வச்சிருக்கிறாரு. சரீரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தொட்டால் கண்ணீர் வருமா? தொடுங்க பார்க்கலாம். உங்கள் சரீரத்தில் நீங்கள் தொடுங்க, கண்ணீரே வராது. கண்மணியை கொஞ்சம் தொட்டு பாருங்களேன், என்ன வந்துடும்? வரும். வரவே கண்ணீரே வராதுன்னு சொல்லுங்க, வரும். என்ன? அந்த கண்மணி, அது ஒரு மணி. நீங்களும் நான் அவருடைய கண்மணி. நம்ம தொட்டா அங்கே கண்ணீர் வரும். நாம் அவருடைய கண்மணி. சொல்லுங்க, நான் என் ஆண்டவருடைய கண்மணி. எங்கே தொட்டாலும் கண்ணீர் வராது, ஆனால் கண்மணியை தொட்டா கண்ணீர் வரும். இப்போ எத்தனை பேர் உண்மையிலேயே உண்மையிலே இந்த வசனத்தை கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இது வரைக்கும் இது இப்படி பேசுனதில் எவ்வளோ நேரம் இந்த வசனத்தை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த வார்த்தை ஆண்டவர் தந்த உடனே உண்மையிலேயே சொன்னார். சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், நாம் அழுகிறோம், நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், நம்ம வேதனைப்படுகிறோம், பெருமூச்சு விடுகிறோம், யாருமே பார்க்கல. என் கூட அழுகிறதற்கோ என் கூட என் கண்ணீரை துடைப்பதற்கோ யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் அழுதா கூட அழுகிற ஒரு தகப்பன் உண்டு, கண்ணீர் வடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. நீங்கள் தனிமையில் அழுகிற போது, உள்ளம் உடைகிற போது, வேதனையில் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற, கண்ணீர் உங்களோடு கூட உட்கார்ந்து அழுகிற ஒரு தகப்பன். அல்லேலூயா. நீங்கள் அழுது ஜெபித்தா, நீங்கள் அழுகிற நேரத்தில் உங்கள் அம்மா கூட உங்கள் கண்ணீரை துடைக்க இருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா கூட உங்கள் கண்ணீரை துடைக்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் நேசிக்கிற கணவர், நீங்கள் நேசிக்கிற மனைவி கூட கண்ணீரை துடைக்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் நேசிக்கிற பிள்ளைகள் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு இருக்கிற பிள்ளைகள் கூட கண்ணீரை துடைக்க இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அழுகிற நேரத்தில் இந்த வேத வசனம் நம்மோடு கூட அழும், நம்மோடு கூட தேற்றும். நமக்கு நல்ல தேற்றுறவாளராக தான் சொல்லு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை தேற்றுகிற தாயை விட, தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன், தாயை விட தேற்றுகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எல்லாம் ஒரு தேற்றுறவாளர், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம தேற்றுகிற ஒரு நல்ல தெய்வம். அல்லேலூயா. அப்போ கண்மணியை தொடுகிறான். இப்போ ஏன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாருடைய கண்மணியை தொட்டா அவர் கலங்குவார்? எல்லாரும் அவர் கண்மணியா பார்க்கல, எல்லாரும் அவர் கண்மணியாக பார்க்கல. கண்மணியாக இருந்தாதான், நாம் அவருடைய கண்மணியாக இருந்தாதான் அவருடைய உள்ளங்கையில் நம்ம இருக்க முடியும். கைக்குள்ளான ஆடுகளாக, அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக நாம் இருக்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 28, 29 ஆகிய வசனங்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோ, ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு இருக்கிறாரோ அவர்களை சத்துரு தொட முடியாது.
ஆமென், அல்லேலூயா. இவர்கள் கண்டுகொண்டார்கள், ஈசாக்கோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால உம்மை நாங்கள் தொடாமல் என்றால் என்ன? தீங்கு செய்யும்படி தொடாமல், துன்பம் உண்டாக்கும்படி தொடாமல், வேதனை உண்டாக்கும்படி தொடாமல், கொலை செய்ய தொடாமல், உமக்குண்டான எல்லாவற்றையும் அழிக்கும்படி உம்மை தொடாமல் உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். காரணம், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. யார் யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களை சாத்தான் தொட முடியாது. சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருப்பாராக. கர்த்தர் என்னோடு கூட இருப்பாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. இம்மானுவேல் மத்தேயு 1 இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அவர் நமக்காய் கொடுக்கப்பட்டார். அவர் நமக்காய் இந்த உலகத்தில் நமக்காய் அவர் கொடுக்கப்பட்டார். சமாதான தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் எந்த சத்ரு நம்மை தொட முடியாது. எத்தனையோ சாட்சிகளை நாம் கேட்கிறோம். சத்ரு நம்ம தொட முடியாது, சத்ரு நம்மை ஒருபோது மேற்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு நினைச்சிருப்பாரு, யோசேப்புக்கு ஜாமீன் எடுக்க யாரும் கிடையாது, யோசேப்பை சிறையிலிருந்து காப்பாற்ற யாருமே கிடையாது. ஏன்னா சிறைச்சாலை போட்டதும் யாருக்கும் தெரியாது, சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறது யாருக்கும் தெரியாது. போத்திபார் தான் சிறைச்சாலைக்குள்ளே போட்டது. அதனால யாருமே அவரை விடுவிக்க முடியாது. போட்டது கூட அப்பா அம்மாவுக்கு யாருக்கும் தெரியாது. யோசேப்பு செத்து போனான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் யோசேப்பு இருக்கிறாரு சிறைச்சாலைக்குள்ள. சில பேர் சில சிறைச்சாலைக்குள்ளே இருப்பாங்க. ஒரு முறை ஒரு சகோதரன் சிறைச்சாலைக்கு போய் விட்டு திரும்பி வந்த பிறகு எங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு சகோதரன் பல வருடங்களாக சிறையில் இருக்கிறாரு, ஜாமீனுக்கு எடுக்க யாருமே இல்லை. இதே மாதிரி தான் யோசேப்பு இருந்திருப்பார். எல்லாரும் வருவாங்க, சுயம்பாய்கள் தலைவன் வருவார் போவார், பானபாத்திரக்காரன் தலைவர் வருவார் போவார், உத்தியோகஸ்தர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு உள்ளே போடுவாங்க, வெளியே போயிடுவாங்க. ஆனால் உள்ளே இப்போ இருக்கிறாரு யோசேப்பு. யாருமே அவரை மறந்துட்டாங்க. ஏன்னா ஜாமீனுக்கு எடுக்க யாருமே கிடையாது, இவருக்குன்னு பரிந்து பேச யாரும் கிடையாது. இப்படி ஒருத்தர் உள்ளே இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியவும் செய்யாது. மறந்தே போயிட்டாங்க. மனுஷரால் மறக்கப்பட்டும் போயிட்டாரு. ஆனால் எல்லாரும் மறந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு கூடவே இருந்தபடினாலே ஏற்ற நேரம் வந்தபோது, ஏற்ற சூழ்நிலை வந்தபோது கர்த்தர் உயர்த்தினார். எல்லாருக்கும் அடையாளமாக கர்த்தர் கன்மலையின் மேல் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை தொட சத்துருக்கு அனுமதி கிடையாது. அதான் இந்த யோசேப்பை அந்த பாலும் கிணற்றுக்குள்ள அந்த சகோதரர்கள் தூக்கி போட்ட போது மேலே ஒரு கல்லை தூக்கி போட அவங்களுக்கு எண்ணம் வராமல் போயிட்டு. ஏன்னா தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சில பாடுகளை சத்ரு அனுமதிக்கலாம், ஆனால் தொட முடியாது. யோபுனுடைய வாழ்க்கையில் சத்ரு போய் கேட்கிறார், பெர்மிஷன் கேட்கிறாரு. தொடலாமா ஆண்டவரே, நான் கொஞ்சம் தொடட்டுமே, கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாரு. ஆண்டவர் சொன்னார், தொட்டு பாரு என் பிள்ளைய. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான தெய்வம். தொட்டு பாரு என் பிள்ளைய. அவன் மறுதளிக்க மாட்டான். தொட்டான் சாத்தான். எங்கே போய் தொட்டான்? அவனுடைய மிருக ஜீவன்கள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் தொட்டுட்டான், பிள்ளைகளை தொட்டுட்டான். ஆனால் யோபுவை தொடலை. யோபு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறாரு, அவருக்கு நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறாரு. சாத்தான் தோற்று போயிட்டான். மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் இந்த ஒரு மாதிரி நின்றுட்டு கேட்டிருப்பான், ஆண்டவரே. எப்படி கேட்டிருப்பான்? ஆண்டவரை பார்த்தா, ஆண்டவரே யோபு ஒன்றும் செய்ய முடியலை, கொஞ்சம் கூட டச் பண்ணட்டுமா, கொஞ்சம் கூட நான் தொட்டு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டான். ஆண்டவர் சொன்ன, தொடு. ஆனால் என் பிள்ளை என்னை பற்றி தெரியும், தொட்டு பாரு. சில நேரங்களில் நம்ம சாத்தன் கையில் ஆண்டவரை விட்டுருவார். தொட்டு பாரு, என் பிள்ளை உறுதியாக நிற்பான், என் பிள்ளை கர்த்தருக்காக நிற்பா, என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டா, என் பிள்ளை ஒருபோதும் தேவ அன்பை விட்டு போக மாட்டார் என்று நம்பிக்கையோடு தான் நம்மை சாத்தான் கையில் தொடக்கு கொடுப்பாரே தவிர, அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. அவ்வளோ நம்பிக்கை நம்ம பிள்ளை மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையை விட பல மடங்கு அதிகம் அப்பா நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை, என் ரத்தத்தினால் கழுவப்பட்ட என் பிள்ளை, என் சந்ததி, என் மனவாட்டி, என் கண்மணி என்னை விட்டு போக மாட்டான். அந்த நம்பிக்கை வச்சிருக்கிறார். பார்த்துருங்களேன், அநேக நேரங்களில் சின்ன பிரச்சனை நம்ம தொடும் முன்னாடி சின்ன தொட கூட வேண்டாம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெளியில் மழை பெஞ்சா போது இங்கே காய்ச்சல் வந்துடும். மழை தலையில் கூட பட்டிருக்காது, கிட்ட கூட வந்திருக்காது. ஆனால் இங்கே அச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் நடந்துடும். மழை தண்ணி மேலே கூட பட்டிருக்காது, தொட கூட செய்திருக்காது. ஆனால் சத்ரு தொடவே செய்திருக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி என்ன வந்துடும்?
ஐயோ எல்லா பிரச்சனையும் வந்துடும். இல்லை, நம்பிக்கை மேலே நம்ம மேலே வச்சுருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் மேலே என் அப்பா நம்பிக்கை வச்சுருக்கிற நம்பிக்கை நான் காப்பாற்றணும். அந்த நம்பிக்கை என் மேலே என் அப்பா வச்சுருக்க நம்பிக்கை இழந்து போயிடக்கூடாது. என் மேலே என் அப்பா வச்சுருக்கிற நம்பிக்கை முறிஞ்சு போயிடக்கூடாது. அல்லேலூயா. யோபுவை சாத்தான் தொட்டான், சொன்னார் பார்த்தீங்களா, என் பிள்ளைடா, என் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு. அவர் சொல்லுறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு, அப்படின்னா கண்ணில் தோல் இல்லை, தோல் இல்லை, இந்த இடத்துல தோல் இல்லை, சதை இல்லை, கண்ணு மட்டும் வெளியே அப்படியே தள்ளிட்டு இருந்திருக்கும். அதான் சொல்றாரு, தோல் முதலானவை அழுகி போனாலும், என் சதையெல்லாம் பிஞ்சு போனாலும், என் சொந்த கண்ணால் என் மீட்பரை தான் பார்ப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் கண்ணு போனாலும் பிரச்சனை இல்லை, என் தோல் போனாலும் பிரச்சனை இல்லை, என் சதை போனாலும் பிரச்சனை இல்லை, என் கண்ணால் அவரை நான் பார்ப்பேன். அந்த நம்பிக்கை, அந்த உறுதி இருந்த போது சாத்தான் தொட முடியலை, தோற்று போயிட்டான். ரெட்டிப்பான மடங்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை இந்த யோபு பெற்றுக்கணும். அப்படின்னா யார் யாரோடு கர்த்தர் கூட இருக்கிறாரோ அவங்களை சாத்தான் தொட முடியாது. தொட்டாலும் தொட்டது மாதிரி அவன் போயிடுவான். அந்த 3 பேரை ஆயுதமாக சாத்தான் பயன்படுத்தினான். ஆண்டவர் சொன்னார், உன் சகோதரன் மேலே எனக்கு எரிச்சல் மூழுகிறது, கோபம் மூழுகிறது. யோபுவின் முகத்தை மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தா 3 சிநேகிதர்களும் இல்லாமல் போயிருப்பாங்க. அந்த யோபுவின் முகத்தை தான் ஆண்டவர் பார்த்து அந்த சிநேகிதர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணுறீங்களா? யாக்கோபு பிரயாணம் பண்ணார், கர்த்தர் கூடவே இருந்தார். அந்த கண்மலை அவரை விட்டு மாறி போகலை. அல்லேலூயா. படகுல, அந்த தனிமையான படகுல பிரயாணம் பண்ணாங்க சீஷன். ஆனால் இயேசப்பா கூட மாறி போகலை. அந்த ஓடி வந்தார், இரவு 4ஆம் ஜாமத்தில் ஓடி வந்தார். படகுல தன்னந்தனியாக பிள்ளைகள் தவிச்சு போயிடுவாங்களேன்னு ஆண்டவர் ஓடி வந்து படகுல ஏறி, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? பிள்ளையை பார்த்து நம்ம கேட்போம், ஏன் இவ்வளோ பயந்துட்டீங்களா? ஏசப்பா அந்த சீசரில் பார்த்து கேட்டிருக்கேன், ஏன் இப்படி பயப்பட்டுட்டீங்க அப்படி என்று சொல்லி அவளை அமைதல் படுத்துகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. ஒருபோதும் சத்ரு நம்மை தொட ஆண்டவர் நம்மை அனுமதிக்கவே மாட்டார், விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யாக்கோபுடைய சகோதரர்கள் நிமித்தமாக அந்த சுற்றி இருந்த ஜனங்களை அந்த தீனாள் அந்த பாவம் செய்ததுனால அந்த எமோரியர்களை கொன்று குவிக்கிற அந்த சம்பவம் வந்தபோது, சீகேம் தேசத்து பிரபுக்களை, அந்த தேசத்து மனுஷரை, ஆண் பிள்ளைகளை கொன்று போடப்பட்டிய சூழ்நிலை வந்தபோது இந்த யாக்கோபு பயந்து, என்னால் இந்த ஜனங்களால் என்னுடைய சந்ததியே அழிந்து போய்விடுமோ என்று அவர் புறப்படுகிறார். ஆனால் கர்த்தரால் உண்டாகின ஒரு பயங்கரம் அந்த சுற்றுவட்டார மக்களை பிடித்ததுனால இந்த யாக்கோபை பின்தொடராதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்ரு நம்மை பின்தொடர ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். காரணம், கர்த்தரால் உண்டாகிற பயங்கரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். இந்த இடத்துல இவ்வளவு தூரமாக ஊழியத்தில் கர்த்தர் கிருபையினால 27 வருஷமாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார்னா கர்த்தரால் உண்டான பயங்கரம், கர்த்தரால் உண்டான பயங்கரம். கர்த்தர் கிரியை செய்தனால் மட்டும்தான் இன்னைக்கு இந்த சபை, இந்த ஊழியம், இந்த ஆத்துமாக்கள் நாம் எல்லாரும் இப்படி கூடியிருந்து ஆராதிக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. அவர் சத்ருவின் கையில் விட்டு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை நாட்கள் ஒரு பெரிய சாட்சி எல்லாருக்கும் அடிக்கடி கேட்டுப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன் முன்னாடி. சிறிய நூல் கம்பியை கட்டிட்டு காத்திருந்தாங்க. நூல் கம்பி கட்டிட்டு எதுக்கு காத்திருந்தாங்கன்னா, நூல் கம்பி தட்டி கீழே விழுந்துருவாங்க, அடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அந்த 2 சக்கர வாகனத்தில் வேகமாக வருகிற போது வண்டுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். வண்டு வந்து கண்ணில் விழுந்ததுனால ஏசப்பான்னு தலையை தாழ்த்தினாங்க. அப்படி நூல் கம்பி தலைக்கு மேலே போயிட்டு தேவ திட்டத்தை உடைக்க ஒருவனால முடியாது, தொட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் தேவ ஜனங்களை பாதுகாக்க இவ்வளோ ஆச்சரியமான பாதுகாக்க தெரியுமா? ஒரு சாதாரண வண்டு நாம் காலில் போட்டு நசுக்கி போட்டுருவோம் பார்த்தீங்களா? அந்த சிருஷ்டியாகி அந்த வண்டுக்கு கட்டளையிட்டு தான் அந்த 4 அருமையான ஊழியக்காரரை ஆண்டவர் பாதுகாத்தார். 1998ஆம் வருடம் இந்த நவம்பர் மாதத்தில். அப்படி கிருபை மட்டும் தாங்கலைன்னா அந்த சத்ரு இஷ்டத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய திட்டத்தை நாம் அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. வீட்டில் நான் உட்காந்துருக்கேன் தெரியாது, வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் அதுலேருந்து ஒரு மனுஷன் வந்து, நீர் பெரிய ஆள், உம்மோடு தெய்வம் இருக்கிறார், நீ தெய்வ சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, என்னத்துக்குன்னா சொல்லிட்டு இருக்கிறார், என்னடா இவர் சொல்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன, நாங்கள் நேற்று இவ்வளோ பெரிய இப்போ கொஞ்சம் பேராக வெயிட் பண்ணியிருந்தோம், காத்திருந்தோம் உங்களை அடிக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் சரியாக இந்த இடத்துல வந்தவுடனே நூல் கம்பிக்கு கீழே அப்படியே தலையை தாழ்த்திட்டு போனீங்க. அப்போ தான் தெரிஞ்சு ஏதோ தெய்வ சக்தி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு. அல்லேலூயா. அப்ப சத்துரு கையில் ஆண்டவர் நம்மை தொட விட மாட்டார். வாக்குத்தத்தம் இருக்குது தானே, வாக்குத்தத்தம் சாகலை தானே. வாக்கு பண்ணவர் உண்மையில் அவர் சாகலை, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாத தெய்வம். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே
செய்த வாக்குத்தத்தங்களும் உயிரோடு தான் இருக்கும். வாக்குத்தத்தம் பண்ணவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறபடினாலே வாக்குத்தத்தங்களும் ஜீவித்து இருந்து நிறைவேறுவதை நம்முடைய சொந்த கண்கள் காணும். சாத்தான் தொட முடியாது. லேலுயா லேலுயா. அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா, வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறாருன்னா, கர்த்தர் ஒரு பயத்தை உண்டு பண்ணிடுவார், பயங்கரத்தை உண்டு பண்ணிடுவார். லேலு எவ்வளவோ சாட்சிகளை சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாட்சி இருக்கும். உங்களை விட்டு எவ்வளோ சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் நம்மளோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருப்பதாக. லேலுயா. 1 நாளாகமம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடாமலும் தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொட ஒரு மனிதனுக்கு அதிகாரம் கிடையாது. கோலியாத்து வரலாம், தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தொட கோலியாத்துக்கு அனுமதி கிடையாது. கோலியாத்து பார்வைக்கு பெருசா இருக்கலாம், எல்லாமே ஆயுதங்களால் தரிக்கப்பட்டவனாக இருக்கலாம். பார்வைக்கு கோலியாத்து பெரிதாக இருக்கலாம், பார்வைக்கு தாவீது சின்ன மனுஷனாக இருக்கலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கோலியாத்து விருத்த சேதனம் இல்லாதவன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவன். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு முன்பதாக கோலியாத்தால் நிற்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை தொட கோலியாத்துக்கு அனுமதி கிடையாது. சிங்கங்களை கிழிக்கலாம், கரடியலை கிழிக்கதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அதிகாரமே தவிர கலட்டு சிங்கம் தொட முடியாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற அந்த பொல்லாத சிங்கம், கலட்டு சிங்கம், அந்த சிங்கத்துக்கு தொட அனுமதி கிடையாது. காரணம், நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஒலிவ மரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட பச்சையான ஒலிவ மரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாய்க்காமல் போவதாக. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொன்னீங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் வாய்க்காமல் போவதாக. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைய தொட இந்த உலகத்தில் ஒருவனுக்கு பெர்மிஷன் கிடையாது. அது முத்திரை, அது அடையாளம். அபிஷேகம் என்பது முத்திரை. ரோட்டோரத்தில் சில மரங்களை பார்த்துருப்பீங்க, அந்த மரங்கள் ஒரு முத்திரை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த முத்திரை போடப்பட்ட மரத்தை வெட்டுனா அவன் சில பாடுபடுவான், வெட்ட முடியாது. அது முத்திரை இருக்கு. நம்ம மேலே பரலோக முத்திரை, என் மேலே பரலோக முத்திரை. சொல்லுங்க, தலையில் கை வச்சு சொல்லுங்க, என் மேலே பரலோக முத்திரை இருக்கு. அந்த அபிஷேகம், எத்தனை பேருக்குள்ள அபிஷேகம் இருக்கு? அந்த பரலோக அபிஷேகம், அந்த பரலோக முத்திரை என் மீது இருக்கிறபடினாலே எந்த சத்ருவும் என்னை தொட முடியாது. லேலுயா லேலுயா. என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார், எப்போதும் கூட இருப்பார். நான் ஒரு பச்சையான ஒலிவ மரம், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மரம். லேலுயா. விசுவாச வார்த்தையில் அறிக்கை கொண்டே இருக்கணும், கர்த்தர் சத்ரு என்னை தொட முடியாது. லேலுயா. அப்படியானா கர்த்தர் நம்ம அந்த அபிஷேகம் நம்மை போதிக்கும், அந்த அபிஷேகம் நம்மை நடத்தும். அந்த அபிஷேகம் வருகிற சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துவார். எங்கே செய்யணும், எதை பேசணும், எங்கே நடக்கணும், இந்த வழி போனால் சத்ரு இருப்பான், அது போதித்து நடத்துவார். நீ இன்னைக்கு இங்கே போகாத, இதை செய்யாத, இதை செய்தா கர்த்தர் உன்னை விட்டு விலகி போயிடுவார், இதை செய்தா ஆண்டோட அபிஷேகம் உன்னை விட்டு விலகி போயிடும். நடத்துவார், போதித்து நடத்துவார். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது. அவர் நல்ல நல்ல நம்மை சகல சத்தியத்திற்குள்ள நம்மை போதித்து நடத்துகிறது அந்த அபிஷேகம். அந்த அபிஷேக தைலம் இருக்கிறவனை சாத்தான் தொட முடியாது. தாவீது அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். யார் யாரெல்லாம் தெய்வீக மகிமையினால் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ உங்களை சாத்தான் தொட முடியாது. இன்னைக்கு யாராவது இன்னும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளலை, இன்னும் இந்த ஆண்டோடைய ரத்தத்தையும் சரித்தையும் பானம் பண்ணலை, இன்னும் நான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, இன்னும் அவருடைய அச்சடையாளமாகிய முத்திரை அந்த அபிஷேகத்தை இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்பாடுபட்டாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எப்படி எவ்வளவு நாள் உபவாசம் இருந்தனால் சரி, அழுது ஜெபித்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகம் இருந்தா சத்ரு தொட முடியாது. லேலுயா லேலுயா. ஏனென்றால் தேவன் தெரிந்தெடுத்து நம்மை வைத்திருக்கிற போது எந்த சத்ரு நம்மை தொட முடியாது. அவர் கட்டளை கொடுப்பார், தொடாதபடிக்கு கட்டளை கொடுப்பார். ரூத்து 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்ப ரூத்துக்கு போவாஸ் சொல்றாரு, கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை?
ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு. இன்னைக்கு நல்ல போவாஸ் நமக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நல்ல போவாஸ் இன்றைக்கு கடலை கொடுத்திருக்கிறாரு. ஒருவரும் என் பிள்ளையை தொடக்கூடாது. அவருடைய செட்டுகளில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே கிருபை உண்டாவதாக. ஓடி வந்த நமக்கு அவருடைய செட்டில்கள் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன். ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றாரு, கட்டளை இட்டு இருக்கிறேன், இனி கட்டளை கொடுப்பேன்னு சொல்லல, அவர் கட்டளை இட்டுட்டாரு, என் பிள்ளை ஒருவன் தொடக்கூடாது. ரூத்து வந்தது அப்பதான் போவாஸுக்கு தெரியும். ரூத்து வந்தது அப்பதான் தெரியும். விசாரிக்கிறாள், இந்த பெண் பிள்ளை யாருடையவள்? அப்பதான் கண்காணிப்பாய் வைக்கப்பட்டவர் சொல்லுகிறாள், இந்த பெண் பிள்ளை மோவாபிய பெண் பிள்ளை, தன் மாமியாரோடு இணைந்து வந்து இந்த குடிசைக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று. தேவனோடு ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று. பெத்லகேமின் அப்பத்துக்கு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று. மோவாபி அப்பத்தை விட்டு மோவாபிய வாழ்க்கையை விட்டு திரும்பி வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று. பெத்லகேமுக்கு அப்பத்தின் வீடு பெத்லகேம், எப்ராத்தா என்றால் செழிப்பான இடம். இந்த பெத்லகேமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று. ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஆயிற்று, போவாஸ் கட்டளை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. ஒருவர் முனை தொடாதபடிக்கு. தொட்டா அவருடைய கண்மணியை தொடுகிறதா மாறிடும். உங்களை தொடுகிறவருடைய கண்மணியை தொடுகிற நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கு, இது என் பிள்ளை, இது என் பிள்ளை, இது முத்திரை போடப்பட்டு என் பிள்ளை. என் பிள்ளையை தொட ஒருவருக்கு இந்த உலகத்தின் சக்திகளுக்கு அனுமதி கிடையாது. தொட முடியாது. இங்க சொல்லணும், என் கணவரை தொட சாத்தானே உனக்கு அனுமதி இல்லை, என் பிள்ளைகளை தொட சாத்தானே உனக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் ராத்திரி பிள்ளைகள் தூங்குற நேரம், கணவர் தூங்குற நேரம் தள்ள கை வச்சு, கணவருடைய தலையில் பிள்ளைகள் தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர், இது தேவன் தந்த சொத்து, உம்முடைய சந்ததி, இது சாத்தான் தொட முடியாது, இது சாத்தானுக்கு பெர்மிஷன் கிடையாது, சாத்தானுக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. அப்ப தொடாதபடிக்கு கட்டளை இட்டு இருக்கிறேன், கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே கட்டளை கொடுத்தபடினால இனி சாத்தான் நம்மை தொட முடியாது. லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கும் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் கட்டளை கொடுக்கிறாரு, காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகிறதே. கட்டளை கொடுக்கிறாரு, கட்டளை சொல்றாரு, என் பிள்ளைகளை தொடாத, அந்த காற்றும் கடலை இறையாத அமைதலா இரு. கட்டளை கொடுத்துட்டு அவர் கட்டளை கொடுத்து அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எல்லாம் நிற்கும். இப்போ ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளையை சத்துரு தொடக்கூடாது, சத்துரு தொட முடியாது. ஏண்டா நம் பரலோகத்தின் சொத்து, பரலோகத்துக்கு போக வேண்டியவர்கள், அந்த மகிமைக்குள்ள போக வேண்டிய பரலோக மணவாட்டி, மணவாளனுக்கு சொந்தமான மணவாட்டி, மணவாட்டியை தொடுவதற்கு யாருக்கு அனுமதி கிடையாது. எஸ்தரை அந்த அகாஸ்வர ராஜா எஸ்தரை ராஜஸ்திரியாக அகாஸ்வர ராஜா ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த ஆமான் சதித்திட்டம் செய்து கொண்டு அந்த எஸ்தருடைய பாதபடியில் விழுந்து கிடக்கிறான். எப்படியாவது என்ன கொஞ்சம் காப்பாத்திருமான்னு விழுந்து கிடந்த உடனே அந்த அகாஸ்வர ராஜா சொல்றாரு, என் கண்ணு முன்னாடியே ராஜாத்திய பலவந்தம் பண்ண பார்க்குறியோ அப்படின்னு கொண்டு போய் தூக்கில் போட்டுச்சாரு. சாதன உலக பிரகாரம் அகாசுர ராஜாவே அந்த எஸ்தருக்கு பாதத்தில் விழுந்து கிடந்த ஆமான தூக்கில் கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறாருன்னா, நாம் அவருடைய மணவாட்டி, பரலோக மணவாட்டி, பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டிய மணவாட்டி. அந்த மணவாட்டியாக நம்மை எந்த சத்ருவும் தொட அவர் அனுமதிக்கவே மாட்டார். அவர் பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்க மாட்டார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட ஆகும். மார்க் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் அசுத்த ஆவியில் கட்டளையிட்டார், போகாதே, வெளியே போ, உட்புகாதே அந்த அசுத்த ஆவி கட்டளையிட்டு விரட்டி விட்டுருவாரு. அல்லேலூயா. நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பன். நம்மை தொடுகிற, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிற. இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நான் அவருடைய கண்மணி, என்னை சத்துரு தொட முடியாது, பலவீனம் என்னை தொட முடியாது, வியாதி என்னை தொட முடியாது, பொல்லாங்கன் என்னை தொட முடியாது, அசுத்த ஆவி என்னை தொட முடியாது. அவருடைய ரத்தத்தினால முத்திரையிடப்பட்ட எண்ணெய், அவரோடு கூட இருக்கிற எண்ணெய், அபிஷேகம் பண்ணப்பட்ட எண்ணெய், எந்த சத்ருவும் தொடவே முடியாது. பயந்து போய் வந்திருக்கிறீங்களா? வியாதி என மேற்கொண்டுருமோ, சத்ரு என தொற்றுவானோ, இல்லாமல் போயிருவானோ, தனிமையில் வேதனையில் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை கைவிடாத நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம். நல்ல நம்பிக்கை ஏற்படுத்தின தெய்வமே, நல்ல நம்பிக்கை தந்துட்டீங்கப்பா. ஆண்டவர்களை ஒருவரும் தொட முடியாது, சாத்தான் தொட முடியாது. ஆமேன், ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தண்ணீர் குடங்கள்
ஜனங்கள் அன்றைக்கு போய் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக, தண்ணீர் குடிக்கும்படியாக, அப்பத்தை சாப்பிடும்படியாக ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுகிற எங்களை ஆண்டவரே உம்முடைய சரீரத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய அவயவங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர எலும்புகளுக்கும் உரியவர்களாய் இருக்கிற எங்களை எந்த சத்துருவும் எந்த போராட்டம் ஒருபோது எங்களை தொடவே முடியாது ஆண்டவரே. பாபுலோன் குமாரத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். மகிமை உண்டு. மகிமைக்கு ஏதுவாய் நாட்டப்பட்ட விருட்சங்களாக ஆண்டவர்களை மாற்றி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது எங்களை எல்லாரும் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவ கிருபைகளை பெருக ஆண்டவர் உதவி செய்வீராக. தேவர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி நம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.